மனோஜ் வீட்டுக்கு வந்த உடனே அப்படியே கோவமாக வருது, பயங்கரமாக கோவம் வருது அவங்க அம்மாவுக்கு. அந்த ரோகிணியை பற்றி பேசினா அவ்வளோதான் நீ அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா நான் பேச மாட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே போகிறாரு. முத்து மீனா 2 பேருமே சேர்ந்து வீட்டுக்குள்ளே போகிறாங்க. போன உடனே என்னங்க இது இப்படிலாம் நடக்குது, அந்த ரோகிணி என்னங்க இவ்வளோ மோசமாக இருக்கா, அவளே போகிறா போயிட்டு பணம் கொடுக்குறா, அது எப்படிங்க உடனே 5 லட்ச ரூபா ரெடி பண்ண முடியும், ரெடி பண்ணி கொடுத்துட்டு மனோஜ் வெளியே கூட்டிகிட்டு வந்திருக்கா, எனக்கு ஒன்றுமே புரியல, ஏன் இவ இப்படிலாம் நடந்துக்கிறா, மனோஜ் கூட வாழணும்னு அவ்வளோ ஆசையா அப்படின்னு மீனா கேட்குறாங்க. அதை ஏன் கேட்குற, மனோஜ் கூட வாழ விடலைனா எல்லாரையும் அடித்து போட்டுரும், அந்த அளவுக்கு கோவமாக இருக்குது, அதுக்கு மனோஜ் மேலே லவ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. சரிங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. அண்ணாமலை யோசிக்கிறாரு, இவனை ரோகிணி வெளியே கூட்டிகிட்டு வந்தாளா அப்படின்னு சொல்லிட்டு. விஜயா அப்படியே டென்ஷனாக இருக்காங்க. அண்ணாமலை பார்க்குறாரு, எதுவுமே பேசவே இல்லை, போயிட்டு அப்படியே படுத்துறாரு. விஜயா யோசிக்கிறாங்க, இவன் என்ன ரோகிணி நல்லவன் நல்லவன் சொல்கிறா, ஒன்றுமே புரியலையே, அவள் வேணும்னு சொல்லிட்டு எல்லாமே பிளான் பண்ணியிருக்கா, அதுவும் என் பிள்ளைக்கிட்ட நல்ல பேர் எடுக்கணும், என் பையன் மனசில் இடம் பிடிக்கணும், எப்படியாவது சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணியிருக்கா, விடக்கூடாது, கண்டிப்பாக விடக்கூடாது, மனோஜோட மனசு எந்த காரணத்தை கொண்டும் மாறவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விஜயா ஒரு பக்கம் பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரோகிணி வீட்டுக்கு போகிறாங்க. போனோடனே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அப்படியே அவங்க அம்மா பார்க்குறாங்க. ஏய் என்னடி ரொம்ப சந்தோஷமாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம்மா நான் சந்தோஷமாக தான் இருக்கேன், உனக்கு ஒன்று தெரியுமா, மனோஜை ஜெயிலில் வச்சுட்டாங்க. ஏய் என்ன சொல்கிற, உண்மையாவா அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. ஆமாம்மா நான் தான் மனோஜை வெளியே எடுத்தேன் தெரியுமா, அது மட்டும் இல்லை 5 லட்ச ரூபா பணம் ரெடி பண்ணி கொடுத்து தான் அவரை நான் வெளியே எடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு எதுடி 5 லட்ச ரூபா பணம் அப்படின்னு கேட்குறாங்க. வேறு யாரும் இல்லை, எங்கள் வீட்டுக்காரோட தம்பி இருக்கார்ல, ஆமாம் அவங்கக்கிட்ட போய் எனக்கு ஒரு 10 லட்ச ரூபா கொடுங்கன்னு கேட்டேன், ஆனால் அவங்க எனக்கு 5 லட்ச ரூபா கொடுத்தாங்க, அந்த பணத்தை தான்மா கொண்டு போய் கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்கக்கிட்ட போய் பணம் வாங்கினா நல்லா இருக்குமாடி, தப்பாக நினச்சிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா எனக்கு மனோஜ் தாம்மா முக்கியம், அவனை நான் வெளியே எடுக்கணும், அதனால தான் நான் போய் பணம் கேட்டேன், வேறு எந்த காரணமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க. சரிடி ஒரு வழியாக நீ சந்தோஷமாக இருந்தால் போதும், இப்போவாது மாப்பிள்ளை மனசில் கொஞ்சமாவது உன் கூட வாழணுன்ற எண்ணம் வருதா அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ அம்மா கண்டிப்பாக வரும், அவர் என்னை பார்க்கும்போது என் கூட வாழணுன்ற எண்ணத்தோடு தான் போயிருக்காரு, நீ கவலையே படாத, மனோஜ் எனக்கு தான், நான் யாருக்காகவும் அவனை விட்டு கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க. அப்போ கரெக்டாக சிந்தாமணி ஃபோன் பண்ணுறாங்க. ரோகிணி அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. சொல்லுங்கள் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை என்ன மனோஜ் வெளியே வந்துட்டாரா அப்படின்னு கேட்குறாங்க. அவர் வந்துட்டார், நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஃபினான்ஷியர் வந்து கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிட்டார், நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், அவ்வளோ சந்தோஷமாக இருக்கா தெரியுமா, எல்லாத்துக்குமே காரணமே நீங்கள் தான் ஆண்டி, நீங்கள் தான் வந்து அந்த ஃபினான்ஷியர்கிட்ட சொல்லிவிட்டு மனோஜை வெளியே வர வச்சிங்க, இப்போது மனோஜ்க்கு என் மேலே ஒரு நல்ல எண்ணம் இருக்குது தெரியுமா, சீக்கிரமாக அவன் என் கூட சேர்ந்து வாழற மாதிரி தான் இருக்குது, கண்டிப்பாக அவனோட மனசு இப்படியே மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் ரோகிணி வேணும், அதுதான் வேணும், மனோஜுக்கு நீ தான் எல்லாமேன்னு அவனுக்கு புரியணும், அப்போ தான் உன்னை டிவோர்ஸ் பண்ண மாட்டான், உன் கூட சேர்ந்து வாழ்வான், அதனால தான் நான் இப்படி ஒரு பிளான் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி சொல்கிறாங்க. தேங்க்ஸ் ஆண்டி, ரொம்ப ரொம்ப நான் சந்தோஷமாக இருக்கேன், என்னோடய மனோஜ் வெளியே வந்துட்டான், அது போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா சரி, நீ சந்தோஷமாக இருக்கியா, ஓகே, எதனா ஒரு பிரச்சனைன்னு நீ என்கிட்ட வா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி ஃபோனை வைக்கிறாங்க. ரோகிணி பயங்கர சந்தோஷம்.